பொதுவாகவே ஏதாவது ஒரு ஸ்டொமக் அப்செட்னு வச்சுக்கோங்க. எந்த வேலையுமே நமக்கு ஓடாது. அன்றைய நாள் ஃபுல்லா என்னடா வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது. இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம்? எந்த மாரி விஷயங்கள நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறோம்? எதுவுமே தெரியாது. வயிறு வலி இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதிகமா அதாவது ஒரு உணவு சாப்பிட்டோனே வயிறு வலி, வயிறு உப்புசம், ஒரு அசௌகரியம் தெரியுது. நெய் சேர்த்து இதை காலையில் வெதுவெதுப்பாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி குடிக்கணும். அல்சர் இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கவங்க, ஐபிஎஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இதை குடிக்கலாங்க. இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு ஒட்டுமொத்த உடலுக்கே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. எளிமையாக அதை குணப்படுத்தலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஏதாவது ஒரு ஸ்டொமக் அப்செட்னு வச்சுக்கோங்க. எந்த வேலையுமே நமக்கு ஓடாது. அன்றைய நாள் ஃபுல்லாக என்னடா வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது. இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், எதுவுமே தெரியாது. வயிறு வலி இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டைம் மோஷன் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு திரும்ப போகிறேன். காஃபியோ டீயோ குடிக்கிறேன், போயிட்டு வரேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக மோஷன் போயிட்டு தான் நான் ஆஃபீஸுக்கு கிளம்பணும். இந்த மாதிரி பிரச்சனை உங்களில் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா? அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் போகுது. அந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு செரிமானம் ஆகாமல் உணவை உங்களுக்கு தள்ளிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது பெருங்குடலில் செரிமானம் ஆகாத உணவுப் பொருட்கள் அப்படியே வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் இதுக்காக நிறைய ஸ்பெஷல் மெடிசன்ஸ், மூலிகைகள், சிம்பிளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக, அதாவது ஒரு உணவு சாப்பிட்டோன்னே வயிறு வலி, வயிறு உப்புசம், ஒரு அசௌகரியம் தெரியுது. சாப்பிட்டோன்னே எனக்கு உடனே மோஷன் போயே ஆகணுங்க. அதுவும் மதிய நேரத்தில் எனக்கு ஆஃபீஸில் என்னால் உட்காரவே முடியல, வயிறு கலக்கிற மாதிரியே இருக்குது, எனி டைம் மோஷன் போகிற ஒரு சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் ஒரு சிலர் என்னென்னா, நீங்கள் மோஷன் போகும்போதே சளி கலந்து வர மாதிரி இருக்கிறது, சரியாக டைஜஷன் ஆகாமல் நுரையா வர்றது, ஸ்டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா நுரையா வருது, காஃபி கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் போகுது, சளி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இந்த கண்டிஷனும் ஐபிஎஸ் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய குடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடல் பகுதியில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ், உள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸ் நமக்கு அதிகமான ஒரு அரிப்புத்தன்மையை ஏற்படுத்துது. ஏன்னா ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படலாம் அசிடிட்டி அப்படின்ற ஒரு நிலை. ஸோ ஆசிட் செக்ரிஷன் அதிகமாகி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் அரிப்பு ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போது மோஷன் ஃப்ரீயாக போக முடியல, உணவு சரியாக செரிக்காமல் இருக்கும். சில நேரங்களில் மோஷன் கருப்பாக போகுதா, ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அதுதான். உடனே அலர்ட் ஆகிட்டு இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சிலர் வருஷ கணக்கில் இதோடையே போராடிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்படியே உங்களுக்கு ஐபிஎஸ் இருந்துச்சுன்னா உடல் எடை உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு வருடத்துக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது உடல் எடை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உடல் எடை குறையும். ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கும். என்னதான் சத்தான உணவு நீங்கள் சாப்பிட்டாலும், ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறேன், நட்ஸ் நிறைய சாப்பிட்றேன், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், ஸோ இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாலும் எங்கே போகுது, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதற்கு காரணமும் இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் தான். ஸோ நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். அதிகமான ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வருங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஸ்பைசி ஃபுட்ஸு? கண்டிப்பாக ஸ்பைசி ஃபுட்ஸ் ஒரு ரீசன். ஆனால் நீங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த ஐபிஎஸ் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற ஸ்வீட்ஸ் எல்லாமே கலராக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் எல்லாமே அந்த கலர்ஸ்க்காக அந்த கலரிங் ஏஜென்ட், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஸ்வீட்டுக்கான ஒரு ரீசன். அப்போது அந்த மைதாவில் செய்யப்பட்ட உணவுகளோட இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இருக்குது, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேஸ்ட் மேக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய குடல் பகுதியில் இன்னர் லேயரை சின்னதாக இன்ஃப்ளமேஷன், புண்கள் மாதிரி ஏற்பட்டுரும். சாதாரணமாக ஒரு கொசு கடிச்சாலே உங்களுக்கு ஸ்கின்ல தடிச்சு போகுது இல்லைங்களா,
ஆனால் அந்த மாதிரி சின்ன 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 புண்கள் குடல் முழுவதும் இருந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போது எப்படி உணவு டைஜஷன் ஆகும்? அந்த எரிச்சலோடைய அந்த புண்கள் மேலே உணவு நீங்கள் சாப்பிட்ற உணவு போய் படும்போது அது எரிச்சலால் என்ன பண்ணுன்னா வெளியில் தள்ள தான் பார்க்கும். அப்போ வயிறு எரிச்சல் ஆகுது, புண்கள் அதிகமாக இருக்கிறதுனால வயிறு உப்புசம் ஏற்படுது, உடனே நமக்கு மோஷன் போகணும், உணவை வெளியில தான் தள்ளும். ஐயோ என்னால் இதை டைஜஸ்ட் பண்ண முடியாது, நானே புண்ணாக இருக்கேன், எப்படி இதை நான் டைஜஸ்ட் பண்ணுவேன்ட்டு வெளியில் தள்ளி விட்டுரும். இதுதான் உங்கள் உடலில் நடக்குது. அப்போ இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? முதல்ல நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவு, சாஸ்ன்னு ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதை குறைச்சிக்கோங்க, டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த சாஸ் எந்த சாஸ் இல்லை நீங்கள் வந்து சோயா சாஸ்லாம் சேர்த்து அந்த உணவை சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக வயிறு புண் ஏற்படும். டோட்டலாக சாஸ் வகைகள் எதுவுமே எடுக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் உணவுகளை எடுக்கக்கூடாது. ஆயிலை நல்லா டீப் ஃப்ரை பண்ண உணவுகளை தவிர்த்தணும். ஒரு 10 நாட்களுக்கு தொடர்ந்து ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய குடல் புண்ணை ஆற்றக்கூடிய உணவுகள், மருந்துகள் சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த அதிமதுரம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்ல இனிப்பு சுவை இருக்கக்கூடியது. டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்கிற உள் அழல் ஆற்றி அதிமதுரம் டீயாக குடிச்சிக்கோங்க. டீ காஃபிலாம் நீங்கள் கண்டிப்பாக தொடக்கூடாது. இந்த வயிறு புண்ணு, வயிறு எரிச்சல், இன்டைஜஷன், நெஞ்சு எரிச்சல் இருக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே அதிமதுரம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. என்ன பண்ணணும்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி போட்டுருங்க. ஒரு ஏலக்காய் தட்டி அதில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. நல்லா பாயில் பண்ணுங்கள். அது 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். சுத்தமான நெய் சூடாக இருக்கும்போது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்து இதை காலையில் வெதுப்பாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி குடிக்கணும். அல்சர் இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கவங்க, ஐபிஎஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இதை குடிக்கலாங்க. எண்டோஸ்கோப் வரைக்கும் எடுத்து பார்த்துட்டேங்க, வருஷம் எண்டோஸ்கோப் தான் எடுக்கிறேன், பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தினம்தோறும் இந்த அதிமதுர டீ நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து குடிச்சிக்கிட்டே வாங்க. ஸ்டொமக்கில் அந்த அல்சர் உள்ளே இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவு ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் முளைக்கட்டின பயிறு வகைகள்லாம் சாப்பிட்றீங்க, இல்லை பால் குடிக்கிறீங்க, வெறும்னே பால் அப்படியே குடித்தா ஒரு சிலருக்கு டைஜஷன் ஆகாது. ஸோ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியோ இல்லை ஏலாதி சூரணமோ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பால் குடிக்கலாம். இல்லை இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயம் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் போட்டு ஒரு சின்ன கப்பில் ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெகுலராக நம்ம நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைத்து ரொம்ப மசாலா இல்லாமல் கொஞ்சம் சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதில் எந்த வகையான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எது உங்களுக்கு சேருதோ, மாதுளை ரொம்ப சிறந்தது. மாதுளை நீங்கள் கொஞ்சமாக டெய்லி ஒரு மாதுளை சாறு எடுக்கலாம். ஆப்பிள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது, வயிறு புண்ணை ஆற்றக்கூடியது. இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வயிறு புண்களை ஆற்றுவதற்கு சித்த மருத்துவத்தில் ஏலரிசி சூர்ணம், ஏலாதி சூர்ணம், அதிமதுர சூர்ணம், சீரகாதி சூரணம் இந்த மருந்துகளை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் எடுத்துக்கிட்டே வரணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. லேட் நைட் தூங்குறது, லேட் நைட் நல்லா அந்த நான்வெஜ் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதையுமே தவிர்த்துக்கோங்க. இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த உடலுக்கே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. எளிமையாக அதை குணப்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.